Hi everyone, once again welcome back to my channel JSND class. இப்போ நம்ம கிளாஸ்ல டென்சஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 5ல என்ன பார்க்க போறோம்னா ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது தமிழ்ல எதிர்காலம்னு சொல்லுவோம், அதை ஹிந்தியில பவிஷ்யகால்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்துல செய்யக்கூடிய செயல்களை தான் ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம இதுக்கு பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிஷன்ஸ், ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபார்முலா, கண்டிஷன் எல்லாமே இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ஒரு சில கண்டிஷன்ஸை பார்த்துடலாம். இப்போ சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட்ல என்னென்ன இருக்கும்? மே, தும், யஹா, வஹா, வே, ஏ. அதாவது தமிழ்ல பார்க்க போனா நான், நீ, அவன், இவன், அவர்கள், இவர்கள். இதுதான் சப்ஜெக்ட். அடுத்து என்ன? வர்பு. வர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதுதான் வர்ப்னு சொல்லுவாங்க. வர்ப ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க? கிரியான்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு மேல் பர்சன், அடுத்து ஒரு ஃபீமேல், அதே அடுத்து எல்டர், ப்ளூரல். இந்த மாதிரியான ஒரு சில ஃபார்முலாஸ் தான் இருக்கும். இப்ப இதோட ஒரு கண்டிஷன் பார்த்துடலாம் நம்ம. இப்ப மே அப்படின்ற வார்த்தையோட ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதோட ஹெண்டிங் ஒரு மேல் பர்சனா இருந்தாங்கன்னா பூங்கா, பூங்கா அப்படின்ற வார்த்தையோட அந்த சென்டென்ஸ் முடியும். அதே ஒரு ஃபீமேல் பர்சனா இருந்தாங்கன்னா ஹூங்கி, ஹூங்கி இந்த வார்த்தையோட சென்டென்ஸ் முடியணும். மே அந்த வார்த்தையோட சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மேல் பர்சனா இருந்தாங்கன்னா பூங்கா, ஃபீமேல் பர்சனா இருந்தாங்கன்னா பூங்கி. இந்த வார்த்தையோட தான் இந்த சென்டென்ஸ் முடியணும். அடுத்து தும். தும்னா என்ன அர்த்தம்? நீன்ற அர்த்தம். தும் அப்படின்ற வார்த்தையோட இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதோட முடிவு எப்படி இருக்கணும்? ஒரு மேல் பர்சனா இருந்தாங்கன்னா ஓகே, ஓகே. அதே ஒரு ஃபீமேல் பர்சனா இருந்தாங்கன்னா ஓகி, ஓகி. அடுத்து அவன், இவன், அதாவது ஹிந்தியில யஹா வஹான்னு சொல்லுவாங்க. யஹா வஹா இந்த மாதிரியான வார்த்தையில சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதோட எண்டிங் எப்படி இருக்கணும்? ஏகா, ஏகா. அது ஒரு மேல் பர்சனுக்கு ஏகா, ஃபீமேல் பர்சன்னா ஏகி, ஏகி. மேல் பர்சன்னா ஏகா, ஃபீமேல் பர்சன்னா ஏகி. அடுத்து வே, ஏ, அதாவது அவர்கள், இவர்கள். இந்த மாதிரியான சென்டென்ஸோட ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதோட எண்டிங் எப்படி இருக்கணும்? ஏங்கே, ஏங்கே. ஒரு மேல் பர்சன்னா ஏங்கே, அதே ஒரு ஃபீமேல் பர்சன்னா ஏங்கி, ஏங்கி. மேல்னா ஏங்கே, ஃபீமேல்னா ஏங்கி. இதுதான் இதோட கண்டிஷன். இதன்படியாக தான் எல்லா சென்டென்ஸையும் நம்ம மேக் பண்ண முடியும். அடுத்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு. சப்ஜெக்ட் என்ன? இப்ப ஸ்டார்டிங் நம்ம ஒன்னொன்னுத்தையும் தனியா பார்க்கலாம். மே, தும், யஹா, வஹா எல்லாமே நம்ம சிங்கிளாவே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மே, மே. சப்ஜெக்ட் மே பிளஸ் வர்பு. வர்பு என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல்கள். இப்ப ஆ, ஊங்கா. இதுல என்ன? ஆ அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் வர்பு. பிளஸ் ஊங்கா, ஊங்கா. மே ஆவுங்கா, மே ஆவுங்கா. ஊங்கான்னு இருந்தா ஒரு மேல் பர்சனுக்காக பேசக்கூடிய வார்த்தையா இருக்கும். அது ஹூங்கின்னு இருந்தா அது ஒரு ஃபீமேல் பர்சனுக்காக பேசக்கூடிய சென்டென்ஸா இருக்கும். ஹூங்கானா ஒரு மேல் பர்சன், ஹூங்கினா ஃபீமேல் பர்சன். மே ஆவுங்கா, மே ஆவுங்கி. இதோட அர்த்தம் என்ன? மேனான்னா, ஆவுங்கா அப்படின்னா வருவேன்ற அர்த்தம். ஹிந்தியில தான் ஹூங்கா, ஹூங்கி அப்படின்னு மாறும். ஆனா தமிழ்ல ஒரே வார்த்தையா தான் இருக்கும், ஒரே சென்டென்ஸா தான் இருக்கும். நான் வருவேன், இதுதான் இதோட அர்த்தம். அடுத்து தும் இந்த வார்த்தையோட சென்டென்ஸ் பார்க்கலாம். தும் ஆஓகே, தும் ஆஓகே அப்படின்னா நீ வருவியா அப்படின்ற அர்த்தம். தும்னா நீ, ஆனா வர்பு, ஓகே ஒரு மேல்காக சொல்லக்கூடிய வார்த்தை. தும் ஆஓகே. ஓகே அப்படின்னா ஒரு மேல் பர்சன், ஓகி அப்படின்னு இருந்தா ஒரு ஃபீமேல் பர்சன். தும் ஆஓகே, தும் ஆஓகி. இதோட அர்த்தம் என்ன? நீ வருவியா. தும்னா நீ, ஆஓகேனா வருவியான்னு அர்த்தம். தமிழ்ல ஒரே வார்த்தையா தான் இருக்கும், ஹிந்தியில தான் ஆஓகே, ஆஓகி அப்படின்னு மாறும். அடுத்து வஹ ஆயேகா, வஹ ஆயேகா. ஆயேகா அப்படின்னா அவன் வருவான். வஹ ஆயேகா, அவன் வருவான். ஏகான்னு இருக்கு இல்லையா, அதனால அது ஒரு மேல் பர்சனுக்காக யூஸ் பண்ற வார்த்தை. அதே ஏகி, ஏகி அப்படின்னு இருந்தா அது ஒரு ஃபீமேல் பர்சனுக்காக சொல்லக்கூடிய சென்டென்ஸ், வார்த்தை. அவள் வருவாள், அவன் வருவான்.
வஹ ஆயேகானா அவன் வருவான், வஹ ஆயேகீனா அவள் வருவாள். அடுத்து வேன்ற வார்த்தையோட பார்க்கலாம். வே ஆயேங்கே, வே ஆயேங்கே அப்படின்னா அவர்கள் வருவார்கள். வே ஆ ஏங்கே, ஏங்கேனா ஒரு மேல் பர்சனுக்காக சொல்லக்கூடிய சென்டென்ஸ் இது. ஏங்கே அதே ஒரு ஃபீமேல் பர்சனா இருந்தா ஏங்கி, ஏங்கி அப்படின்னு சொல்லணும். வே ஆயேங்கே அவர்கள் வருவார்கள். வே ஆயேங்கி அதேதான் அவர்கள் வருவார்கள். ஃபீமேல்னா ஏங்கி, மேல்னா ஏங்கே. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம கண்டினியூவா ஒரு சில சென்டென்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மே கருங்கா, மே கருங்கா. நான்ற அர்த்தம், கருங்கா அப்படின்னா செய்வேன், செய்வேன். இதுதான் இதோட அர்த்தம். கருங்கா, ஊங்கா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால அது ஒரு மேல் பர்சன் பேசக்கூடிய சென்டென்ஸா இருக்கும். ஊங்கா, மே கருங்கா. அதே ஃபீமேலா இருந்தாங்கன்னா மே கருங்கி, மே கருங்கி. ஊங்கி, மே கருங்கி. அது ஒரு ஃபீமேலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. மே கருங்கானா மேல், மே கருங்கி அப்படின்னா ஃபீமேல். அடுத்து மே காவுங்கா, மே காவுங்கா. அதாவது இது அர்த்தம் என்ன? மே காவுங்கா அப்படின்னா நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன். மே நானா, காவுங்கா அப்படின்னா சாப்பிடுவேன்ற அர்த்தம். அதே ஒரு மேல் பர்சனா காவுங்கா, அதே ஒரு ஃபீமேல் பர்சனா இருந்தாங்கன்னா காவுங்கி, காவுங்கி. மே காவுங்கா, மே காவுங்கி. அடுத்து தும் ஜாओगे, தும் ஜாओगे. தும் ஜாओगेனா நீ போவியா, நீ போவியா. இதுதான் இதோட அர்த்தம். தும்னா நீ, ஜாओगेனா போவியா அப்படின்ற அர்த்தம். ஓகே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால அது ஒரு மேல் பர்சனுக்காக பேசக்கூடிய சென்டென்ஸ். அதே ஓகி அப்படின்னு இருந்தா அது ஒரு ஃபீமேல் பர்சனுக்காக பேசக்கூடிய சென்டென்ஸா இருக்கும். தும் ஜாओगे, தும் ஜாओगी. நீ போவியா, இதுதான் இதோட அர்த்தம். அடுத்து வே, வே ஆயேங்கே, வே ஆயேங்கே. அதாவது அவர்கள் வருவார்கள், அவர்கள் வருவார்கள். வேனா அவர்கள்னு அர்த்தம், ஆயேங்கே அப்படின்னா வருவார்கள் அப்படின்ற அர்த்தம். அதே ஒரு மேல் பர்சனா இருந்தா ஆயேங்கே, ஏங்கே அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். அதே ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா வே ஆயேங்கி, வே ஆயேங்கி. அவர்கள் வருவார்கள். வே ஆயேங்கே, வே ஆயேங்கி. அடுத்து மே சீக்கூங்கா, மே சீக்கூங்கா. அதாவது நான்ற அர்த்தம், சீக் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு லேர்ன் பண்றது, அதுதான் சீக்னு சொல்லுவாங்க. இங்க ஊங்கா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால அது ஒரு மேல் பர்சன் பேசக்கூடிய சென்டென்ஸ். மே சீக்கூங்கா, மே சீக்கூங்கா. நான் கற்றுக்கொள்வேன், நான் கற்றுக்கொள்வேன். அதே ஒரு ஃபீமேல் பர்சனா இருந்தாங்கன்னா மே சீக்கூங்கி, மே சீக்கூங்கி. நான் கற்றுக்கொள்வேன். தமிழ்ல ஒரே வார்த்தையா தான் இருக்கும், ஒரே சென்டென்ஸா தான் இருக்கும். ஹிந்தியில மட்டும்தான் ஹூங்கா, ஹூங்கி அப்படின்னு மாறும். அடுத்து வஹ ஆயேகா, வஹ ஆயேகா. அதாவது அவன் வருவான், அவன் வருவான். அதே ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா வஹ ஆயேகி, வஹ ஆயேகி. அவள் வருவாள், அவள் வருவாள். வஹ ஆயேகானா ஒரு மேல் பர்சன், வஹ ஆயேகினா ஒரு ஃபீமேல் பர்சன். அதோட அடுத்து பார்க்கலாம். ஹம் ஸ்கூல் ஜாயேங்கே, ஹம் ஸ்கூல் ஜாயேங்கே. இது ஒரு ப்ளூரல். ஹம்னா நாங்க அப்படின்ற அர்த்தம், ஸ்கூல்னா பள்ளிக்கு, ஜாயேங்கேனா செல்வோம். ஹம் ஸ்கூல் ஜாயேங்கே, நாங்கள் பள்ளிக்கு செல்வோம், நாங்கள் பள்ளிக்கு செல்வோம். ஹம் ஸ்கூல் ஜாயேங்கே, ஏங்கே. இது இப்ப ப்ளூரல் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவ்வளவா இந்த ஃபீமேலுக்காக ஏங்கி அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏங்கே அப்படின்னு தான் பொதுவா ஏங்கே அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ளூரல் அந்த மாதிரி இடத்துல. அடுத்து பார்க்கலாம். மே போன் சார்ஜ் கருங்கா, மே போன் சார்ஜ் கருங்கா. இதோட அர்த்தம் என்ன? நான் போனை சார்ஜில் போடுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. நான்ற அர்த்தம், போன் சார்ஜ் கருங்கா அப்படின்னா போடுவேன் அப்படின்ற அர்த்தம். சார்ஜில் போடுவேன். கருங்கா அது ஒரு மேல் பர்சன் பேசுற சென்டென்ஸ். மே
ஃபோன் சார்ஜ் கரூங்கா. அதே ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா மே ஃபோன் சார்ஜ் கரூங்கி, மே ஃபோன் சார்ஜ் கரூங்கி. அடுத்து ஹம் காலேஜ் ஜாயேங்கே, ஹம் காலேஜ் ஜாயேங்கே. இதோட அர்த்தம் என்ன? ஹம்னா நாங்கள், காலேஜ்னா கல்லூரிக்கு, ஜாயேங்கே அப்படின்னா போவோம்ன்ற அர்த்தம். ஹம் காலேஜ் ஜாயேங்கே, ஹம் காலேஜ் ஜாயேங்கே. அடுத்து வஹா மார்க்கெட் ஜாயேங்கி, வஹா மார்க்கெட் ஜாயேங்கி. வஹானா அவள், மார்க்கெட் அப்படின்னா சந்தைக்கு, ஜாயேங்கி அப்படின்னா போவான்ற அர்த்தம். போவாள், அவள் சந்தைக்கு போவாள். வஹா மார்க்கெட் ஜாயேங்கி, ஜாயேங்கி. வஹா மார்க்கெட் ஜாயேங்கி, அவள் சந்தைக்கு போவாள். அடுத்து ஹம் கேண்டீன் ஜாயேங்கே, ஹம் கேண்டீன் ஜாயேங்கே. அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஹம்னா நாங்க, நாங்கள், கேண்டீன்னா உணவகம், உணவகம். கேண்டீன் ஜாயேங்கே நாங்கள் உணவகம்க்கு செல்வோம், நாங்கள் உணவகம்க்கு செல்வோம். ஹம் கேண்டீன் ஜாயேங்கே. அடுத்து மே கர் பனாவுங்கா, மே கர் பனாவுங்கா. மேனா நான்ற அர்த்தம், கர்னா வீடுன்ற அர்த்தம், பனாவுங்கா அப்படின்னா கட்டுவேன், கட்டுவேன். அதே ஊங்கா அப்படின்னு இருக்கு, அது ஒரு மேல் பர்சன் பேசக்கூடிய சென்டென்ஸ். அதே ஹூங்கி அப்படின்னு இருந்ததுன்னா, பனாவுங்கி அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு ஃபீமேல் பர்சன் சொல்லக்கூடிய சென்டென்ஸா இருக்கும். बनाऊंगाना मेल पर्सन, बनाऊंगीना फीमेल पर्सन. मैं घर बनाऊंगा, मैं घर बनाऊंगी. அர்த்தம் என்ன? நான் வீடு கட்டுவேன். அடுத்து வே கார் லேங்கே, வே கார் லேங்கே. வேனா அவர்கள், கார் லேங்கே அப்படின்னா வாங்குவார்கள், வாங்குவார்கள் அப்படின்ற அர்த்தம். வே கார் லேங்கே, அவர்கள் கார் வாங்குவார்கள். அடுத்து ஹம் மிட்டாய் பனாயேங்கே, ஹம் மிட்டாய் பனாயேங்கே. அதாவது ஹம்னா நாங்கள், மிட்டாய்னா பலகாரம், பனாயேங்கே அப்படின்னா செய்வோம், செய்வோம். ஹம் மிட்டாய் பனாயேங்கே, நாங்கள் பலகாரம் செய்வோம். அடுத்து மே டாக்டர் பனூங்கா, மே டாக்டர் பனூங்கா. மேனா நான், டாக்டர்னா மருத்துவர், பனூங்கா அப்படின்னா ஆகுவேன் அப்படின்ற அர்த்தம். பனூங்கா, பூங்கான்னு இருக்கு இல்லையா, அது ஒரு மேல் பர்சனா இருந்தா பூங்கான்னு சொல்லணும். ஃபீமேல் பர்சனா இருந்தாங்கன்னா பனூங்கி, பூங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். மே டாக்டர் பனூங்கா, மே டாக்டர் பனூங்கி, நான் மருத்துவர் ஆகுவேன். அடுத்து மே தயார் ஹோ ஜாவுங்கா, மே தயார் ஹோ ஜாவுங்கா. அதோட அர்த்தம் என்ன? நான் தயார் ஆகி விடுவேன், நான் தயார் ஆகி விடுவேன், நான் ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லலையா, அதுதான் மே தயார் ஹோ ஜாவுங்கா. ஹூங்கா அது ஒரு மேல் பர்சன், ஹூங்கி அப்படின்னு இருந்தா ஒரு ஃபீமேல் பர்சன். நான் ரெடி, தயார் ஆகி விடுவேன், ரெடி ஆகி விடுவேன். மே தயார் ஹோ ஜாவுங்கா, மே தயார் ஹோ ஜாவுங்கி. அடுத்து மே தும்சே சுபே மிலூங்கா, மே தும்சே சுபே மிலூங்கா. மேனா நான்ற அர்த்தம், தும்சேனா உன்னை, சுபா அப்படின்னா காலையில், மிலூங்கா அப்படின்னா சந்திக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். மிலூங்கா, ஊங்கா ஒரு மேல் பர்சன், மிலூங்கி அப்படின்னா ஒரு ஃபீமேல் பர்சன். நான் உன்னை காலையில் சந்திக்கிறேன். மே தும்சே சுபா இல்லைன்னா சுபே மிலூங்கா. சுபான்னு சொல்லுவாங்க, சுபேன்னு சொல்லுவாங்க. ரெண்டு வார்த்தையும் கரெக்டான சென்டென்ஸ் தான். அடுத்து ஹம் ஃப்ளைட் மே ஜாயேங்கே, ஹம் ஃப்ளைட் மே ஜாயேங்கே. ஹம்னா நாங்கள், ஃப்ளைட்னா விமானத்தில், ஜாயேங்கே அப்படின்னா செல்வோம்ன்ற அர்த்தம். ஹம் ஃப்ளைட் மே ஜாயேங்கே. இது ஒரு ப்ளூரல் சென்டென்ஸ் இல்லையா, ஸோ அதனால ஹம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எண்டிங் பாருங்க ஜாயேங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜாயேங்கேனா ஒரு மேல் பர்சனுக்காகவும் ஜாயேங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு ப்ளூரல் அந்த மாதிரியான இடத்துலயும் ஏங்கே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஹம் ஃப்ளைட் மே ஜாயேங்கே, ஹம்னா நாங்கள், ஃப்ளைட்னா விமானத்தில், விமானம் அப்படின்னா ஃப்ளைட் அப்படின்ற அர்த்தம். ஃப்ளைட் மே அப்படின்ட்டு இருக்கிறதுனால விமானத்தில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கு. ஜாயேங்கேனா செல்வோம்ன்ற அர்த்தம். நாங்கள் விமானத்தில் செல்வோம், ஹம் ஃப்ளைட் மே ஜாயேங்கே. அடுத்து मैं सबके लिए खाना बनाऊंगी, मैं सबके लिए खाना बनाऊंगी.
இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். மேனானா சப்கேலியே அப்படின்னா அனைவருக்கும், சப் கேலியே அனைவருக்கும், ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து தான் சொல்லணும். சப்கேலியே அப்படின்னு சொல்லிட்டு, கானா அப்படின்னா உணவு, பனாவுங்கி அப்படின்னா சமைப்பேன் அப்படின்ற அர்த்தம். ஊங்கி ஒரு ஃபீமேல் பர்சன் இல்லையா, அதனால நான் உணவு சமைப்பேன், நான் அனைவருக்கும் உணவு சமைப்பேன். ஹிந்தியில மே சப்கேலியே கானா பனாவுங்கி. அடுத்து मैं पेट्स पालूंगा, मैं पेट्स पालूंगा. அது ஹிந்தியில எப்படி சொல்லுவாங்க? मैं पालतू जानवर पालूंगा, मैं पालतू जानवर पालूंगा. அதே ஒரு தமிழ்ல சொல்லணும்னா நான்ற அர்த்தம். பெட்ஸ்க்கு தமிழ்ல செல்ல பிராணிகள், பாலுங்கா அப்படின்னா வளர்ப்பேன் அப்படின்ற அர்த்தம். அதே ஹிந்தியில மே पालतू जानवर पालूंगा, मैं पालतू जानवर पालूंगा. ஸோ அவ்வளோதான் இதோட இந்த ஃபியூச்சர் டென்ஸோட வீடியோ இதோட இங்கே முடிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து நம்ம டே 6ல் பார்க்கலாம்.